முதல் முறையாக இந்தியா வந்திருக்கக்கூடிய கனடா பிரதமர் மார்க் கார்னி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆலோசனையினுடைய முக்கியத்துவம் என்னவாக பார்க்கப்படுகிறது? தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். இந்தியா வந்துள்ள கனடா பிரதமர் மார்க் கார்னி டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பு இந்தியா வந்திருந்தார். மும்பையிலிருந்து நேற்று இரவு அவர் இந்தியா வந்து தற்போது பிரதமர் மோடியுடன் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கனடா பிரதமராக கடந்த ஆண்டு மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்தியா வருவது இது முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரதமருடனான இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்மை காலமாக, அதாவது கனடா பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருந்த போது இந்தியா கனடா இடையிலான உறவு என்பது ஒரு கசப்பாகவே இருந்தது. குறிப்பாக காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்தியாவிற்கு பங்கு இருக்கிறது என கனடா நாடாளுமன்றத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களே தெரிவித்தார். இதனை தொடர்ந்து இரு நாடுகள் இடையேயான உறவில் தொடர்ந்து விரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் கனடா பிரதமரான மார்க் கார்னியின் இந்த வருகை இரு நாடுகள் இடையேயான உறவில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் கனடா இடையே $2.5 பில்லியன் அளவுள்ள ஒரு யுரேனிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணுசக்தி மின்சாரம் தயாரிப்பதற்கு யுரேனியம் என்பது மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை யுரேனிய தட்டுப்பாடு இருக்கிறது. எனவே கனடாவிலிருந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய அணுசக்தி நிலையங்களுக்கு தேவையான யுரேனியத்தை பெறுகின்ற வகையிலே $2.5 பில்லியன் அளவுள்ள ஒரு யுரேனிய ஒப்பந்தம் ஒன்று பேசப்படலாம் அல்லது கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர கனடாவிலிருந்து நேச்சுரல் கேஸ் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயை வாங்குவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.